போட்டி தொடங்கும்போதே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கண்மணியை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் அவன் வந்து மைண்ட் அளவுல வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். அவனால வந்து பெருசா வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்த ரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு பிளான் பண்ணி குடுத்த அந்த நபர்கள்ட்ட வந்து நீங்க இந்த மாரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 பிளான சொல்றாங்க. ஒரு பிளான் மிஸ் ஆனாலும் இன்னொரு பிளான வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கும்போதே அந்த கேப்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு போய் கலந்து, அத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணாத அளவுக்கு பண்ணிருவோம். டேஸ்ட்ட மாத்தி விட்டுருவோம் அப்படின்றாங்க. அந்த டைம்ல வந்து பவர் கட் பண்ணி பார்ப்போம். அதில நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஆனா, அந்த டைம்ல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே நடக்கல. வாழைப்பூ சமையல வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண சொல்றாங்க. அந்த டேஸ்ட் வந்து அன்பு வந்து சூப்பரா அழகா பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேப்ல ஏதாச்சும் போய் கலந்துரலான்னு பார்க்குறாங்க. ஆனா, அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருது. ஸோ, செகண்ட் பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஓகே பண்ணக்கூடிய தலைமைக்கு வந்து நம்ம பணத்த குடுத்து, அத வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிறலாம் அப்படின்ட்டு வெண்ணிலா கணக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா, ஒரு தலைமையா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல பண்ணக்கூடிய போட்டிய வந்து ரொம்ப நேர்மையா பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் மாற்றங்கள் எதுவும் இருக்கலாம். பணத்துக்கு ஆசைப்படாத ஆளுங்க யாருமே கிடையாது. ஸோ, அந்த மாரி பணத்த குடுக்கும்போது அவங்க ஏதாச்சும் வந்து தீர்ப்ப மாத்தி குடுத்துட்டாங்கன்னா, அதிலேயே வந்து கண்மணி உடைஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கண்மணிய காலி பண்ணணும் அப்படின்றதுல வந்து முழுக்க முழுக்க வெண்ணிலா இருக்காங்க. போட்டி விறுவிறுப்பா தொடங்கியிருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.